கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, அடிப்படை கல்வி அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று எண்ணி பெருந்தலைவர் காமராசர் பல்வேறு பள்ளிகளை தொடங்கினார். அதேபோல உலகமெங்கும் கல்வி மூலம் மக்களை ஆற்றுப்படுத்தி வருபவர்கள்தான் இயேசு சபையினர். மேலும் இந்தியாவில் மிகப்பெரிய கல்வி நிறுவனங்களில் ஒன்றான புனித லயோலா கல்லூரி 100 ஆண்டுகளை கல்வி பணியில் நிறைவு செய்கின்றது. பல்வேறு மாணவர்கள் வழியாக நல்லதொரு சமத்துவ சமூகத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றது. இன்றைய புனித லயோலா இன்னாசியார் ஸ்பெயினில் உயர்குலத்தில் பிறந்தார். இவர் படை வீரராக இருந்தார். 1521 பாம்பலோனா போரில் இவரது காலில் பீரங்கி குண்டு பாய்ந்து பலத்த காயமடைந்தார். சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது இயேசுவின் வாழ்க்கை வரலாற்றையும் புனிதர்களின் வாழ்க்கை வரலாற்றையும் படித்தார். இது அவரது மனதில் பெரும் ஆன்மீக மாற்றத்தை ஏற்படுத்தியது. உலக புகழை தேடியவர் கடவுளின் புகழுக்காக வாழ தீர்மானித்தார். கடவுளின் சித்தத்தை அறிந்து கொள்ளவும் ஜெபத்தில் ஆழமாக ஈடுபடவும் ஆன்மீக பயிற்சிகள் என்ற நூலை எழுதினார். இது இன்று வரை கத்தோலிக்க திருச்சபையில் ஆன்மீக வழிகாட்டுதலுக்கு பயன்படுத்தப்படும் மிகச்சிறந்த நூல்களில் ஒன்றாகும். திருத்தந்தைக்கும் திரு அவைக்கும் முற்றிலுமாக கீழ்ப்படிந்து வாழும் கட்டுப்பாடான துறவற சபையான இயேசு சபையை உருவாக்கினார். இவருடைய தாரக மந்திரம் அனைத்தும் இறைவனின் அதிமிக மகிமைக்கே என்பதாகும். இவருடைய துறவற சபையினர் உலகமெங்கும் சென்று கத்தோலிக்க நம்பிக்கையை பரப்பினார்கள். இன்றைய புனிதர் கல்வி மூலமாக சமூகத்தை உயர்த்த முடியும் என்பதில் உறுதியாக இருந்தார். உலகெங்கிலும் தரமான பள்ளிகளையும் கல்லூரிகளையும் தொடங்கினார். மேலும் இவருடைய காலகட்டத்தில் திரு அவையில் ஏற்பட்ட விரிசல்களில் இருந்து தானும் தன்னுடைய நண்பர்கள் மூலமும் திரு அவையை பாதுகாத்தார். நாம் வாழும் சமூகத்தில் பல்வேறு நேரங்களில் மனித குலத்திற்கு எதிராக கொடுமைகள் ஏற்படும் பொழுது நாம் அந்த கட்டமைப்புகளுக்கு எதிராக போராட அழைப்பு விடுக்கின்றார் இன்றைய புனித லயோலா இன்னாசியார். நம்முடைய தினசரி வாழ்க்கையில் செய்யும் செயல்களில் இறைவனின் அதிமிக மகிமைக்காக உழைக்க அழைப்பு விடுக்கின்றார். இன்றைய செயற்கை நுண்ணறிவு காலத்தில் இணையதளங்களில் பல்வேறு தவறான செய்திகள் பரப்பப்படுகின்றன. நம்முடைய புனிதரைப் போல நம்முடைய பகுத்தறிவின் மூலம் உண்மையின் மூலமும் போலி செய்திகளை முறியடிக்க இன்று அழைக்கப்படுகின்றோம்.